நீங்க எப்படி இவ்வளவு ஸ்லிம்மா உங்க உடம்ப மெயின்டைன் பண்றீங்க? நான் எவ்வளவு சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட் கம்மியா ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். நான் சரண்யா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தியா வளரும் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தினா போதுங்க, கண்டிப்பா உங்களாலையும் ஒல்லியாக முடியும். சோ எப்படி எல்லாம் நம்ம மாத்திக்கலாம், எந்த மாதிரி எல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணனா நம்மளும் ஒல்லியாக முடியும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. சோ கண்டிப்பா அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதனால நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இருங்க. ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலைல ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா மத்தியானம் பசி ரொம்ப அதிகமாயிரும். சோ அதிகமாகும் போது காலையில நம்ம யூஸ்வலா சாப்பிடுற அளவை விட மத்தியானம் அதையும் சேர்த்து டபுளா ட்ரிபிளா சாப்பிட்டுருவோம். சோ அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் வந்து கரெக்டான அளவு உணவுகள் நீங்க எடுத்துக்குவீங்க. ஸ்கிப் பண்ணும்போது அளவுக்கு அதிகமா உணவுகள் சாப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏதாவது சூப் இல்ல ஒரு சாலட் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா ராவா ஒரு ஃப்ரூட் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 hourல இருந்து ஒரு 45 minutes முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பிடுற அளவுகள் வந்து கம்மியாகும், அதிகமா பசிக்காது. ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு கரெக்டான அளவு கலோரிகள் எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பசி வரும் போதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணுதோ, அதே மாதிரி தண்ணி தாகம் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க தண்ணி குடிக்கணும். அப்புறமா தண்ணி குடிச்சுக்கலாம், இந்த ஒர்க் முடிச்சுட்டு நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், இப்பதானே நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம தாகம் எடுக்கிறப்பெல்லாம் நீங்க தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தினசரி கட்டாயமா நீங்க அந்த தண்ணீர் குடிக்கணும். அந்த தண்ணீர் குடிக்க குடிக்கதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல இம்ப்ரவைசேஷன் தெரியும். அதுவும் நீங்க குடிக்கிற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடான வாட்டரா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஆபீஸ் போகாத நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கீழே உட்காந்து நீங்க சாப்பிடலாம். கீழே உட்காந்து சாப்பிட்றத சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்து நிரம்பிடுச்சு அப்படிங்கிற தகவலை நரம்புகள் மூலமா அந்த உணர்வை வந்து நம்ம மூளைக்கு சீக்கிரமா செலுத்திடுமா. சோ அப்படி சீக்கிரமா செலுத்தும் போது நம்ம வயிறு நம்பிடுச்சுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுமா. இதே நீங்க சேர்லயோ இல்ல டைனிங் டேபிள் மேல உட்காந்துட்டு நீங்க அப்படி சாப்பிடும்போது அந்த தகவல் அந்த உணர்வு வந்து நரம்புகள் மூலமா மூளைக்கு செல்றதுக்கு லேட் ஆகுமா. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால சாப்பிடும்போது நீங்க கீழே உட்காந்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதே போல நீங்க சாப்பிடுற உணவுகள்ல நிறைய காய்கறிகள் இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கலாம். காய்கறி ஃபைபர் சத்துக்கள் அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பாத்துக்கும் போது உங்களுக்கு உடல் வந்து எடை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரிசி உணவுகளை கம்மியா சாப்பிட்டுட்டு காய்கறிகளை நம்ம அதிகமா சாப்பிட ட்ரை பண்ணலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நான் சாப்பிடுற உணவுகளை நல்லா மென்னு சாப்பிட்டு கூலாக்கி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து சீக்கிரமா கெயினும் ஆகாது, வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு சீக்கிரமா வெயிட் லாஸும் ஆகும். காய்கறியில முக்கியமா நீங்க வாழைத்தண்டு, புடலங்காய், பீன்ஸ், அவரைக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய், கோவக்காய், கீரை, அப்புறம் வெள்ளரிக்காய், நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், அதுக்கப்புறம் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு காய்கறியை நீங்க திட்டமிட்டு அதுல எவ்வளவு கலோரிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உங்க உடம்புல ஊட்டச்சத்துக்கள் பிரச்சனையும் வராது. அதே போல உங்களுக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். நீங்க நார்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகமா சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் வந்து சீக்கிரமா லாஸ் ஆகும். நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது எப்பவுமே கீரை வகைகள் இருந்தா கீரை வகைகள் நீங்க சமைச்சிருந்தீங்கன்னா அதை சாப்பிடலாம். அதுக்கப்புறமா காய்கறிகளை நீங்க சாப்பிடுங்க. காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசி உணவா நீங்க அரிசி உணவு சாப்பிடுற நபரா இருந்தீங்கன்னா கடைசி உணவா அரிசி உணவு நீங்க சாப்பிடலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே வந்து அரிசி உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதுக்கு பதிலா நீங்க சாலட்ஸ், கீரை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கடைசியா அரிசி உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணாது. வீட்டுல இருக்கும்போது நமக்கு எப்பவுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். அப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி சாப்பிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க வாங்காதீங்க. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா நீங்க விதைகள் சாப்பிடலாம். அதாவது வெள்ளரி விதைகள், பிளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விதைகள் இருக்கு, அப்புறம் நட்ஸ் இருக்கு, கொய்யாப்பழம் சாப்பிடலாம், அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது.
அதுக்கப்புறம் சிறுதானிய பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க முதல்ல பிளான் பண்ணி அந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்க வீட்டுல வாங்கி வைங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆன ஜங்க் ஃபுட்ஸா இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க வீட்டுல வைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க சாப்பிட்ற பிளேட் வந்து ரொம்ப சின்ன பிளேட் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா நீங்க சாப்பிட்ற பிளேட் வந்து ஒயிட் கலர்ல இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஒயிட் கலர் பிளேட்ல நீங்க கலர் கலரா நீங்க அலங்கரிச்சு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் வச்சு சாப்பிடும்போது அந்த பொருள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, அந்த உணவு நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு தூண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக ஒயிட் கலர் பிளேட் வச்சு நீங்க சாப்பிட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்ம ஸ்லிம்மா இருக்கும்போது என்னென்ன போட்டோஸ் எடுத்தோமோ, ஸ்லிம்மா இருக்கும்போது என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வாங்கி போட்டு பார்த்தோமோ அந்த உடைகளை எல்லாம் அப்பப்போ எடுத்து நீங்க பார்க்கலாம். அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க அப்பப்போ எடுத்து பார்க்கலாம். உங்க போன்ல, உங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் நீங்க வால்பேப்பரா வைக்கலாம். இந்த மாதிரி பழசு நீங்க எடுத்து உங்களுக்கு பிடித்ததை எடுத்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம கண்டிப்பா ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நமக்கு தோணும். ஸோ பழைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாஜ் மாதிரி நீங்க பண்ணி கூட உங்க ஃப்ரேம் போட்டு நீங்க வைக்கலாம். இந்த டிப்ஸ் கூட கண்டிப்பா மறந்துடாம நீங்க வாக்கிங் போகணும். வாக்கிங் போக முடியலன்னா வீட்லயே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது மார்னிங் நீங்க வாக்கிங் போறது உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ஒல்லியாகலாம். வெயிட் லாஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.